ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கலாட்டா. அண்ட் இந்த வீடியோவில் நாம் போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா தூத்சாகர் ஃபால்ஸ் தான். அண்ட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போக வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீனரியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் நாங்கள் போன டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் அரவுண்ட் 7:30 to 8 o'clock இருக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா கூட்டம் சேர 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 ஜாஸ்தி நேரம் குளிக்க முடியாது. அண்ட் அதே மாதிரியே பார்க்கிங்குக்கும் இடம் கிடைக்காது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக வந்துடணும். வந்துட்டு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அவைலபிளாக இருக்கிற ஜீப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஜீப்பில் இருந்து நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபால்ஸுக்கு வர பிளேஸ்க்கு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த ட்ராப் பண்ண பிளேஸில் இருந்து ஃபால்ஸுக்கு அரவுண்ட் ஒரு 1/2 hour வரைக்குமே நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அங்கே குளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா 1 hour தான். நம்ம வாக் பண்ணி போகிற டைம்லேருந்து குளிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்குமே அந்த 1 hour தான். அந்த 1 hourக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு சீக்கிரமாகவே ரிட்டர்ன் வந்துடணும். இன்கேஸ் லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சு. இன்கேஸ் நிறையா ஆளுங்க வந்ததுக்கப்புறமா நடந்து போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். க்ரௌடடாக இருந்ததுனால ஈஸியாக வாக் பண்ணி போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் குழந்தையெல்லாம் வச்சுருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வழினே தெரியாது. பட் எல்லோரும் போகிற வழியிலே நாங்களும் போய்கிட்டு இருந்தோம். பட் கண்டிப்பாக கோவாவில் மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரமாக அங்கே குளிக்கவும் முடியாது. ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ சில்னஸாக இருக்கும். பட் ப்யூர் வாட்டருங்க. கோவாவில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பீச் குளிச்சுட்டு எல்லாம் வந்திருப்பீங்க. லாஸ்ட் டே பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் லாஸ்ட் டே தான் தூத்சாகர் ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் போயிட்டு ஸோ அங்கே உப்பு தண்ணி எல்லாமே குளிச்சுட்டு இங்கே வந்து குளிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி பிரிட்ஜஸ் மாதிரி இருந்தது. சைடில் அழகாக ஓட மாதிரி போய்கிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டாக வெயில், சுற்றி காடு, ஃபுல்லாக பசுமையாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் பையன் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவனுக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். தண்ணியில் விளையாடுறதுன்னா சொல்லவே தேவையில்ல. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும். சீக்கிரமாகவே ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம். நானும் எங்கள் பாபாக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், அவர் 2 கிலோமீட்டர் பையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். பக்கத்தில் வந்துட்டோம். நானும் அதே நம்பிக்கையோடு நடந்து போய்கிட்டே இருந்தேன். பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் பிளேஸு. ரீச் ஆகிறதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இந்த சைடு இங்கேயே அழகாக குளிக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பிளேஸு. பட் இங்கே யாருமே குளிக்க அலோவ் பண்ணலை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிற பிளேஸ் வந்து ரொம்பவே டீப்பு. லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் உள்ளே குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் குளிக்கிற வீடியோவும் எடுக்க முடியாது எங்களால். ஏன்னா அங்கே நிறைய மங்கீஸ்லாம் இருந்ததுனால ஸோ பேக்கெல்லாம் சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் வீடியோவும் எடுக்க முடியல. கடைசியில் உட்காந்துருந்தவரும் குளிக்க வரணும்னு சொன்னதுனால ஃபுல் வீடியோ எங்களால் கவர் பண்ண முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபால்ஸு ட்ரெயினில் போகும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் ட்ரெயினில் வரல, நாங்கள் கேபில் வந்தோம். ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் போகிறதும் தெரியும். நாங்கள் வர டைமில் ஒரு ட்ரெயின் போச்சு. அண்ட் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் போச்சு. பட் குளிச்சுட்டு இருக்கும்போது மேலே பார்க்க முடியல எங்களால். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு வியூ. கண்டிப்பாக நீங்களும் கோவா வந்தீங்கன்னா தூத்சாகர் ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே சூப்பரான பிளேஸு. கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக போகணும், ட்ரெக்கிங் மாதிரி போகணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.